ஹலோ எவ்ரிவன், நாம் பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 3.14 பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிப்போம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூவும் ஆல்ஃபா பீட்டா வேல்யூவும் கண்டுபிடிப்போம், ஓகேவா? ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஆனால் நமக்கு எந்த வேல்யூ தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ மட்டும்தான் தெரியும். இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கொடுத்தா அதுக்கான வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு ஈக்குவலான ஒரு ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரோம், சரிங்களா? அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு ஃபார்முலாவை கொண்டு வருவோம், சரிங்களா? அப்போ தான் இதோட வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும், சரியா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டு வரோம்னா, இப்போது மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருக்கிறதால நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா? அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்கள், இங்கே ஆல்ஃபா பீட்டா இது நமக்கு வேல்யூ தெரியும், ஆல்ஃபா பீட்டாவுக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னொன்று என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்ற வேல்யூவை கொண்டு வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ நமக்கு இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதிலேருந்து கொண்டு வரலாமா? இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 2 ஆல்ஃபா பீட்டாவை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. இப்போ இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, இந்த ஒரு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா எவ்வளவு? 4 ஆல்ஃபா பீட்டா. இது எதோட வேல்யூ? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டோட வேல்யூ. நமக்கு என்ன தேவை? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும்தான் தேவை. ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை வச்சுட்டு ஸ்கொயர்டு அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆகும், ஓகேவா? இப்போ ஃபார்முலா நமக்கு கிடச்சிருச்சா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எப்படி மாறி இருக்கு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா இருக்கிற மாதிரி மாறி இருக்கு, ஓகேவா? இப்போ நம்ம அழகாக இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருவோம், ஓகேவா? அடுத்த ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். நம்ம அதை ஆல்ரெடியே கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இங்கே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ அதோட ஃபார்முலா என்ன இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அடுத்தது என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அந்த ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது முடிஞ்சுது. அடுத்த ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப், ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி கொண்டு வரேன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலாலேருந்து கொண்டு வர போகிறேன். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். அதோட ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஓகேவா? இப்போ நமக்கு இதோட வேல்யூ தேவை ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் மட்டும்தான் தேவை. ஸோ அப்போ இதை வந்து அப்படியே வச்சுட்டு ரிமைனிங்கை ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன், ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் இந்த சைடு கொண்டு வந்தேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் இந்த வேல்யூ இதை இந்த சைடு கொடுத்தா மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப். ஃபார்முலா வந்துடுச்சா? இப்போ இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம், ஓகேவா? இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அடுத்தது ஆல்ஃபா கியூப்
மைனஸ் பீட்டா கியூப். சேம் இதே மாதிரி தான் வரும், சைன் மட்டும் தான் மாறும். அப்போது இங்கே மைனஸ்ன்றதால நான் a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதாவது இங்கே எல்லாமே ப்ளஸ் இருந்தது, ப்ளஸ் வரும்போது மைனஸ் வரும்போது எல்லாமே மைனஸில் வரும். சரியா? இப்போ நமக்கு ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் மட்டும்தான் தேவை. ஸோ அப்போ அதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங்கை ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப், இந்த மைனஸ் இந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப்க்கு ஈக்குவல். ஸோ ஃபார்முலா வந்துடுச்சா? ஸோ அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது? ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. ஓகேவா? ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாமா? இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ஃபார்முலா இருக்குது. அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? இதோட ஃபார்முலா என்ன? நமக்கு என்ன ஃபார்முலா? இதோட ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டோட ஃபார்முலா தான் இது. இங்கே நமக்கு ஆல்ஃபான்றது என்னது? ஆல்ஃபா ஸ்கொயர்ட். பீட்டான்றது என்னது? பீட்டா ஸ்கொயர்ட். அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் ஸ்கொயர்ட் போட்டுடணும். சரிங்களா? அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா? இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ஸ்கொயர்ட். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது? ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் மைனஸ் பீட்டா பவர் 4. ஆல்ஃபா பவர் 4 மைனஸ் பீட்டா பவர் 4. இது எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் பீட்டா ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு. அதாவது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்முலா. ஓகேவா? அது இந்த ஃபார்முலா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் மைனஸ் பீட்டா ஸ்கொயர்ட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பி. அதே தான் ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பி. இங்கே ஆல்ஃபான்றது என்னது? ஆல்ஃபா ஸ்கொயர்டு. ஓகேவா? அப்போ பீட்டான்றது என்னது? பீட்டா ஸ்கொயர்டு. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஸ்கொயர்ட் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 7 ஃபார்முலாஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த 7லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபார்முலாஸை கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸைஸ் சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.